அண்ணாவை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. என்ன முருகர் மாநாடு நீங்கள் பார்த்தீங்களா? சன் டிவி தான் முதல்ல இதை எழுப்புறாங்க, அண்ணாவை அவமானப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு. இது நரேட்டிவ் நீங்கள் செட் பண்ண பார்க்குறீங்க. ஈவே ராமசாமி நாயக்கர் அந்த இந்த பிள்ளையார் சிலையை தூக்கி உடைப்பது போல் அந்த ஒரு படம் அது வந்து ஓடியது. இதுதான் அங்கே ஓடியது. முதலமைச்சராக அண்ணா அவர்கள் பதவியேற்றிருக்கிறார் 1967. மதச்சார்பற்ற நிலைப்பாட்டை கொண்டிருக்க வேண்டியவர் அவர். காரைக்குடி இந்து மதாபிமானிகள் சங்கத்துடைய அந்த பொன் விழாவில் அவர் கலந்துக்கிறார். தேதி என்ன? செப்டம்பர் 9, 1967. இதெல்லாம் வரலாற்று சான்றுகள். இல்லை நீ மறுக்க முடியுமா? அங்கே அவர் சொல்கிறார், நான் இந்து மதத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது என்று பதிவு செய்கிறார் பேரறிஞர் அண்ணா. இந்துத்துவாவை நான் காலில் போட்டு நாங்கள் மிதிப்போம். இது பாராளுமன்றத்தில் யார் கர்ஜித்தது? மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த அப்பொழுது இருந்த முரசொலி மாறன். கருணாநிதி பிரஸ் மீட் இதில் சொல்கிறார். இது 96 இந்துத்துவாவை போட்டு காலில் போட்டு மிதிப்போம். 99 எங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்ளவும் எங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளவும் நாங்கள் பாஜகவை ஆதரிப்போம். இப்படி மாறி மாறி பேசியவர்கள் தான் இவர்கள். அண்ணாவை மோசமாக பேசினார் அண்ணாமலை என்பதனால தான் நாங்கள் கூட்டணியிலேருந்து வெளில வந்தோம் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது. அதே அண்ணாவை மோசமாக பேசிய அந்த அண்ணாமலையை கூட்டு வந்து கருணாநிதி சமாதியில் நிற்க வச்சு இந்த கருணாநிதி என்ற செல்லா காசிற்கு நிதி காசை வெளியிட்டது யார்? அவரை கூட்டு வந்து பாத்தீங்க நிக்க வச்சோம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதனை தான் அவருக்கு. பேசினவரே அப்ப நீ கண்டனமே தெரிவிக்க மாட்டேன், அப்ப நீ எதிர்க்க மாட்டேன். அப்ப நாங்களும் அதே தான். அப்ப அதையே அப்படி மாற்றி சொல்லட்டுமா? அண்ணாவை வந்து இப்படி பேசக்கூடியவர்களை கூட கூட்டணி என்று வரும்பொழுது அண்ணாவின் பெயர் தாங்கிய இயக்கம் தான் தலைமை தாங்கும் என்று அமித்ஷாவே சொல்ல வச்சோம்ல அப்படின்னு நாங்களும் சொல்லிட்டு போறோம். வணக்கம் இடமலம் நேயர்களே. நம்ம ஏற்கனவே முருகர் மாநாடு குறித்து வந்து பேசியிருக்கோம். இப்போ முருகர் மாநாடு வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதை பற்றி நம்ம வந்து எதுவும் விமர்சனம் செய்யல. இருந்தாலும் அங்கே நடந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்னாலேயே வந்து ஏற்றுக்க முடியல. ஆனால் அதிமுகவில் இருக்க பல பேர் வந்து எப்படி அதை பற்றி வந்து குரல் எழுப்பாங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது குறித்து கேள்விகள் கேட்டு கிஷோர் கேசாமி அவர்கள் என்ன விளக்கம் வச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். உண்மையான ஒரே ஒரு அதிமுக தொண்டன்னா அது வந்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மட்டும்தான் போல இருக்கு. மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிஜமாக என்னடா அது இப்படி இருக்குன்ற ஒரு கன்சர்னில் கேள்வி கேட்குறேன். எதிர்கட்சிக்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அண்ணாவை வந்து பேரில் மட்டும்தான் வச்சுருக்காங்க. இப்படி வந்து அவருக்கு மரியாதையே கொடுக்காம அவரை வந்து கைவிட்டுட்டாங்களே. இன்னைக்கு என்னதான் ஒரு கூட்டணி மத்தியத்தில் வந்து ஆளும் அரசாங்கமாக இருக்கக்கூடிய பாஜக கூட ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படியா அடிப்பணிஞ்சு போவாங்க? இப்போவே ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இப்படிலாம் வந்து அதிமுகவை கையாளுறாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் பாஜக என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோ சொல்கிறாங்க. என்ன நடந்தது? ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. என்ன நடந்ததுன்றது சொல்லுங்க. அண்ணாவை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க என்ன முருகர் மாநாட்டில். நீங்கள் பார்த்தீங்களா? நான் போலேங்க. நேரில் வீடியோ வந்தது இல்லை? ஏதாவது வீடியோ வந்துதா அசிங்கப்படுத்தின மாதிரி? ஸோ மறைச்சிட்டாங்கன்றீங்களா? இல்லை கேட்குறேன் நான். ஏதாவது வீடியோ வந்துதா? அப்போ இந்த அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்களே அசிங்கப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த செய்தி பரப்பப்பட்டது? அப்போ ராஜேந்திர பாலாஜி தவறா பேசிட்டாரு? இல்லை, ராஜேந்திர பாலாஜி வந்து இப்போ அதிமுகவுக்கே இருக்கக்கூடிய பிரச்சனை நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்க மீடியாவில் ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அதுக்கு டிஃபென்சிவாக போய் நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதோட நிக்கலையே விஜய வந்து கூட்டணிக்கு வாங்க, நீங்க திமுக. அது வேற சப்ஜெக்ட். நான் கேட்கறது என்னன்னா, அண்ணாதுரை அவர்களை எங்கே அவமானப்படுத்தியது அந்த நிகழ்ச்சியில? அதுக்கான காணொலியும் வெளியில கொண்டு வரலையே. நீ கொண்டு வந்து நிரூபிங்க. சன் டிவி தான் முதல்ல இதை எழுப்புறாங்க, அண்ணாவை அவமானப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு. இது நரேட்டிவ் நீங்க செட் பண்ண பார்க்குறீங்க. இங்கே நாம் வந்து என்னென்னா, நீ ஒரு கிளைம் வைக்கிற அப்படின்னா, அதாவது நான் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன்னா இதற்கு அடிப்படை ஆதாரம்னு ஏதாவது ஒன்று இருக்கணும். இதன் அடிப்படையில் நான் இதை சொல்கிறேன், இதுக்கு மேலே நீங்கள் விசாரிங்கன்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ நீங்கள் அடிப்படை ஆதாரமே இல்லாமல் அண்ணாவை விமர்சித்தார்கள்னா என்ன அர்த்தம்? அதில் ஒரே ஒரு காணொலி ஓடியது. என்ன அந்த காணொலி ஓடியது? நான் பார்த்தேன், அந்த ஃபுல் ப்ரோக்ராமும் நான் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். அந்த காணொலி என்ன ஓடியதுன்னா, நாத்திகம் சார்ந்த கருத்துரைகள் பரவலாக இருந்த காலகட்டத்தில் ஆத்திகத்தை தூக்கி பிடிக்க வந்தவர் அப்படின்னு ராமகோபாலன் அவர்கள், அதாவது இந்து முன்னணியுடைய இந்த மறைந்த தலைவர் ராமகோபாலன் அவர்களை போற்றுகின்ற விதமாக இருந்தது. அப்போ இந்த ஆத்திகம் தலை தூக்கி
இருந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஈவே ராமசாமி நாயக்கர் இந்த பிள்ளையார் சிலையை தூக்கி உடைப்பது போல் அந்த ஒரு படம் அது வந்து ஓடியது. இதுதான் அங்கே ஓடியது. சரியா? இப்போ ஈவே ராமசாமி பிள்ளையாரை உடைத்த படம் வந்து உண்மையா இல்லையா? அவங்களே அது நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம் தான் சொல்லுவாங்க. அதில் ஒரு கதையை வேற இவங்க சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, நாங்கள் வந்து இந்த பிள்ளையார் சிலையை வந்து ஈவே ராமசாமி உடைத்த பொழுது உடனே அவர் வந்து நீதிமன்றத்திற்கு சென்று உயர் நீதிமன்றத்தில் வந்து ஆமாம் நான் அப்படித்தான் உடைப்பேன் அப்படின்னு சொன்னார். தைரியமாக அவர் சொன்ன உடனேயே நீதிமன்றம் வந்து அது என்ன அங்கே கரைக்கிறாங்க, பிள்ளையார் சிலையை கரைக்கிறாங்க. போயிட்டு விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச உடனே ஒரு வாரத்துக்கு அப்புறமா என்னமோ போய் கரைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இதான் இதுவும் நினச்சிட்டு போங்களேன் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லி விட்டதுன்னு வீரமணிலாம் பேசுவாங்க. அவங்க என்ன ஒத்துக்க மாட்டாங்கன்னா, அதற்கப்புறம் அந்த அப்பீல் போச்சு. எங்கே போச்சு? அப்பீல் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி நீங்கள் போயிட்டு இந்தியன் கானூனில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம், வந்து வீரபத்ரன் செட்டியார் வர்சஸ் ஈவே ராமசாமி நாயக்கர். இதில் என்னென்னா, ஈவேரா வந்து தன்னுடைய பெயருக்கு பின்னால் சாதியை அகற்றி விட்டார். எப்போ? 1920களிலேயே அப்படின்வானுங்க. இந்த வழக்கு எப்போ வருது? 1950களில் வருது. அதில் ஈவே ராமசாமி நாயக்கர்ன்று தான் அவர் இருக்கிறார். சரியா? அந்த வீரபத்ரன் செட்டியார் வர்சஸ் ஈவே ராமசாமி நாயக்கரில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பிராமணர் வர்சஸ் ஈவே ராமசாமி நாயக்கர் இல்லை, செட்டியார் வர்சஸ் ஈவே ராமசாமி நாயக்கர். வழக்கு போட்டது யார்? வீரபத்ரன் செட்டியார். அப்போ அந்த வழக்கில் ரொம்ப தெளிவாக உச்சநீதிமன்றம் சொல்லுது, அதாவது பிள்ளையார் சிலையை கொண்டு போய் அவர்கள் கரைப்பது என்பது நம்பிக்கையின் அடிப்படையில், நீ பிள்ளையார் சிலையை உடைத்தது என்பது வன்மத்தின் அடிப்படையில். ஒரு ஆக்ட் இருக்கு, ஒரு செயல் இருக்குன்னா அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்பதையும் நாங்கள் பார்ப்போம். இல்லைங்க, நீங்க பெரியார் எப்பயோ கை விட்டுட்டீங்க, இப்போ அண்ணாவை பத்தி பேசலாம். ஈவேராவை கைவிட்டீங்கல்ல, ஈவேராவை கைவிட்டதுனால தானே திமுகவே வருது. சரி, அது ஓகேங்க. ஈவேராவை கைவிட்டதுனால தான் திமுக வருது. அதனால அண்ணாவை கைவிட்டுட்டு நாங்க ஆட்சியை பிடிக்கிறோம். அண்ணாவை என்ன தவறா பேசினாங்க? சரி, அண்ணாவை என்ன தவறா பேசினாங்க? நீங்க ஆதாரத்தோட பேசுங்க வருண். என்ன தவறா பேசினாங்க? அண்ணா சில கருத்துக்களை தெரிவித்தார். எப்போ? ஈவேராவுடன் இருந்த பொழுது சில கருத்துக்களை தெரிவித்தார். அந்த கருத்துக்களை அதற்கு பின்னர் அண்ணா அவர்களே மாற்றிக்கொண்டார். அதற்கு என்ன சொல்லுவீங்க கேட்டால், நீங்கள் வந்து எப்படி இந்து முன்னணியோடைய கூட்டத்தில் போய் கலந்துக்கலாம் அப்படின்ற கேள்வியை வைக்கிறாங்க. நான் அப்போ சில ஆதாரங்களை நான் முன் வைக்கிறேன். ரன்னடே என்பவர் யார் அப்படின்னாக்க ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவர். அவர் வந்து அந்த விவேகானந்தர் பாறை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீபாதம்னு இருக்கும். ஸ்ரீபாதம்ன்றது என்னென்னா கன்னியாகுமரி அம்மனுடைய அந்த பாதங்கள் இருக்கக்கூடிய ஸ்ரீபாதம்னு இருக்கக்கூடிய அந்த இடம். அந்த இடத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பாறையில் இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய சில மீனவர்கள் அவர்கள் வந்து சிலுவையை வந்து அங்கே வைக்கிறாங்க. அப்போ உடனே என்ன ஆகுது, ஒரு கம்யூனல் கிளாஷ், அதாவது ஒரு மத கலவரம் ஏற்படக்கூடிய ஒரு இடமா அது மாறுது. அது மாறும்பொழுது ரன்னடே என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல விவேகானந்தர் வந்து இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அமெரிக்கா செல்வதற்கு முன்னாடி, சிகாகோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து தியானம் இருந்தார் அப்படின்னு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த இடத்தை வந்து விவேகானந்தர் பாறை என்று அறிவித்து அங்கே வந்து அவருக்கு ஒரு நினைவகம் கட்ட வேண்டும் அப்படின்றத முடிவெடுக்கிறார். அப்படி நினைவகம் கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது அவர் போய் பக்தவத்சலம், இப்போ முதலமைச்சர் காங்கிரஸ், அவர்கிட்ட போய் கேட்கும்போது பக்தவத்சலம் நிராகரிக்கிறார். அதற்கு பின்னர் அவர் என்ன பண்ணுறாருனாக்க, அவர் போயிட்டு இது பாராளுமன்றத்தில் எல்லா எம்பிக்களுடைய ஆதரவையும் பெறலாம் அப்படின்ற முடிவோடு அவர் என்ன பண்ணுறாரு, பாராளுமன்றத்தில் கூட எம்பிக்களை அணுகிறார். அவர் முதலில் அணுகிய எம்பி யார் தெரியுமா? பாராளுமன்றத்தில் பேரறிஞர் அண்ணா. அவர் கையெழுத்து போட்டு கொடுக்குறார். சரியா? அப்போ நீங்களே குற்றம் கூறுறீங்க. இப்போ நான் குற்றம் இது குற்றம் எப்படின்னு சொல்வீங்க? குற்றம்னு எப்படி சொல்வீங்க? ஹவு டு யூ சே இது ஒரு கிரைம்னு எப்படி சொல்வீங்க? சரி விடுங்க, புரட்சி தலைவர் முருகன் பவன் கல்யாண் சொன்னா அதுக்கு எதுவுமே திருப்பி பேசாம இருக்க வேண்டிய நிலைமை இருக்கு நம்ம. ஒரு நிமிஷம், அதை குற்றம்னு எப்படி சொல்வீங்க? அதை சொல்லுங்க. அவர் மட்டும் இல்லை, பேரறிஞர் அண்ணா மட்டும் இல்லை, 300 பேர் கையெழுத்து போடுறாங்க. திமுக முன்னோடிகள்லாம் கையெழுத்து போடுறாங்க. இதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. அதன் அடிப்படையில் வந்தது தான் விவேகானந்தர் பாறை. சரி, இதோட அடுத்தது முதலமைச்சராக அண்ணா அவர்கள் பதவியேற்றுக் கொள்கிறார் 1967. சரியா? முதலமைச்சராக அவர் பதவியேற்றுக்கொண்டு செப்டம்பர் 9, 1967 அவரை வந்து அழைக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னாக்க,
காரைக்குடி இந்து மதாபிமானிகள், பேரை பார்த்துக்கோங்க, காரைக்குடி இந்து மதாபிமானிகள் சங்கம், இதோடைய பொன்விழா ஆண்டுக்கு அவரை அழைக்கிறாங்க, ஆண்டு விழாவுக்கு அழைக்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் மதச்சார்பற்ற நிலைப்பாட்டை கொண்டிருக்க வேண்டியவர். அவர் காரைக்குடி இந்து மதாபிமானிகள் சங்கத்துடைய அந்த பொன்விழாவில் அவர் கலந்துக்கிறார். தேதி என்ன? செப்டம்பர் 9, 1967. இதெல்லாம் வரலாற்று சான்றுகள், இல்லை நீ மறுக்க முடியுமா? அப்போ ஒரு மதச்சார்பு இல்லாத ஒரு நபர் வந்து எப்படி போயிட்டு அந்த மதம் சார்ந்த ஒரு சங்கத்தில் போய் எப்படி கலந்துக்கிட்டாருன்னு சொல்ல முடியுமா? அங்கே அவர் சொல்கிறார், நான் இந்து மதத்துக்கு அப்பாற்பட்டவன் கிடையாது என்று பதிவு செய்கிறார் பேரறிஞர் அண்ணா. இதற்கான குறிப்புகள் எல்லாமே இருக்கு, ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு. அடுத்து இவங்க இப்போ சமீபத்தில் 2 வாரங்களுக்கு முன்னர் மதுரை முத்து அவருடைய சிலையை திறந்து வைத்தார். யார்? ஸ்டாலின் போயிட்டு மதுரைக்கு போன பொழுது அந்த மதுரை முத்து அவருடைய சிலையை திறந்து வைத்தார். மதுரை முத்துவோடைய சிலையை திறந்து வைக்கும் பொழுது அவர் யார்? அவருடைய வரலாறு என்ன? திமுகவுடைய முதல் மதுரை மேயர், மதுரையின் முதல் மேயர்னு வச்சுப்போம். அவர் எப்படி தேர்வாகிறார்? இந்த வரலாற்றை யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் பேசப்பட்டால் இவர்கள் இந்துத்துவா பொந்துத்துவான்னு பேசுகிறாங்க இல்லையா, இதெல்லாமே தவிடுபடி ஆகிடும். ஏன்னா அந்த மதுரை முத்து எப்படி தேர்வாகிறார் என்றால் அவருக்கு எதிராக பழநெடுமாறன் போட்டியிடுகிறார். எப்படியாவது முத்துவை தோற்கடிக்க வேண்டும் என்று பழநெடுமாறன் வந்து கங்கணம் கட்டி கொண்டு இருக்கும் பொழுது முத்து எப்படி ஜெயிக்கிறார் தெரியுமா? ஜனசங்கத்துடைய ஆதரவோட, ஜனசங்கத்துடைய ஒற்றை வாக்கு, அந்த ஆதரவோடு தான் அவர் ஜெயிக்கிறார். அவர் மேயரார். நீங்கள் பெருமையாக இருங்க, நான் ஃபுல்லாக சொல்லி முடிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கரெக்ட் பண்ணுங்க. நீங்கள் கரெக்ட் பண்ணுறதை நான் கேட்டுக்கிறேன். இல்லை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் போயிடும். அப்போ நீ மதுரை முத்து வந்து RSS துணை கொண்ட ஜனசங்கத்துடைய வாக்குகள் வந்து நான் மேயராக விரும்பவில்லை நீ சொன்னியா? அன்னைக்கு கருணாநிதி தானே முதலமைச்சர், சொல்ல வேண்டியதானே? பாசிச அந்த சக்திகளுடைய ஆதரவுடன் நாங்கள் மேயராக விரும்பவில்லைன்னு சொல்ல வேண்டியதுதானே? அந்த ஒரு வாக்கை பெற்றுத்தானே நீ வந்து மேயரான. இதெல்லாம் வரலாறு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். சரியா? 96 இவர் சொல்கிறார், இந்துத்துவாவை நான் காலில் போட்டு நாங்கள் மிதிப்போம். இது பாராளுமன்றத்தில் யார் கர்ஜித்தது? மாநிலங்களவை உறுப்பினராக அப்பொழுது இருந்த முரசொலி மாறன். அவர் சொல்கிறார், நாங்கள் வந்து காலில் போட்டு மிதிப்போம் இந்துத்துவாவைன்னு. 96 14/4/1999 முரசொலியில் கருணாநிதி எழுதுகிறார். என்ன சொல்கிறார்? கேள்வி பதில் முரசொலியில் ப்ரெஸ் மீட். அதில் சொல்கிறார், எங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்ளவும் எங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளவும் நாங்கள் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைக்கிறோம். இது 96 இந்துத்துவாவை போட்டு காலில் போட்டு மிதிப்போம். 99 எங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்ளவும் எங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளவும் நாங்கள் பாஜகவை ஆதரிப்போம். இப்படி மாறி மாறி பேசியவர்கள் தான் இவர்கள். இதில் ஒரே ஒரு கிளிப்பிங்கில் அந்த மாநாட்டில், அதுக்கும் ஆதாரம் இல்லை, அண்ணாவை பேசிவிட்டார்கள், அண்ணாவை பேசிவிட்டார்கள். சரி, அண்ணாவை மோசமாக பேசினார் அண்ணாமலை என்பதனால தான் நாங்கள் கூட்டணியிலேருந்து வெளில வந்தோம் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது. அதே அண்ணாவை மோசமாக பேசிய அந்த அண்ணாமலையை கூட்டு வந்து கருணாநிதி சமாதியில் நிற்க வச்சு இந்த கருணாநிதி என்ற செல்லா காசிற்கு நெத்தி காசை வெளியிட்டது யார்? அவரை கூட்டு வந்து பாத்தீங்க நிக்க வச்சோம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதனை தான். அவருக்கு எதிராக பேசினவரே. அப்ப நீ கண்டனமே தெரிவிக்க மாட்ட, அப்ப நீ எதிர்க்க மாட்ட. அப்ப நாங்களும் அதே தான். அப்ப அதையே அப்படி மாற்றி சொல்லட்டுமா? அண்ணாவை வந்து இப்படி பேசக்கூடியவர்கள் கூட கூட்டணி என்று வரும்பொழுது அண்ணாவின் பெயர் தாங்கிய இயக்கம் தான் தலைமை தாங்கும் என்று அமித்ஷாவே சொல்ல வச்சோம்ல அப்படின்னு நாங்களும் சொல்லிட்டு போறோம். பாருங்க, நீங்க வரலாறு படிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக வந்து சிறுவர்களோட வாயை அடைச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க வரலாற்று தரவுகள் தான் கரெக்டா தான் சொல்றீங்க. ஆனா நேத்தி நடந்ததை பத்தி பேசுங்க. நேத்தி என்ன நடந்தது? புரட்சி தலைவர்னா யாரு நீங்க சொல்லுங்க. இல்லங்க, புரட்சி தலைவர்னா யாரு? நீங்க நேத்தி நடந்தது என்னன்றது ஆதாரத்தோட சொல்லுங்க. நான் கேக்குறேன், இப்ப பதிலே சொல்ல மாட்டீங்களே. புரட்சி தலைவர்னா யாரு? பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எங்களுடைய மக்கள் தலைவர் 100 வாட்டி வாயை திறந்து சொல்லுங்க. எங்கள் மக்கள் தலைவர் எம்ஜிஆர். ஆனா முருகர் தான் புரட்சி தலைவர். யாரு? அத நீங்க பவன் கல்யாண் சொல்றாரு, ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுல பவன் கல்யாண் வைக்கிறதா சட்டம்.
பவன் கல்யாண் மட்டும் இல்லை. யாருங்க பவன் கல்யாண்? இல்லைங்க. சேகர் பாபு கரெக்டா தானே கேட்கிறாரு. யார் அப்போ வெங்கையா நாயுடு? யார் சோனியா காந்தி? யார் அகிலேஷ் யாதவ்? இவங்கெல்லாம் யார் கூட்டு வந்தீங்க? புரட்சி தலைவர் இருந்து முருகன் எதை வைத்து சொல்கிறார்? புரட்சி தலைவர் போன்ற ஒரு புரட்சியை கொண்டு வந்தவர் முருகன் என்று சொல்கிறார். என் தலைவனை தலையில் தூக்கி வைத்து ஆடுகிறார். பவன் கல்யாண் எவ்வளவுலாம் தூக்கி வைத்து பேசியிருக்கிறார் தெரியுமா எம்ஜிஆர் அவர்களை? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எவ்வளவுலாம் தூக்கி வச்சு பேசியிருக்கார் தெரியுமா பவன் கல்யாண்? அவரை போன்ற ஒரு மனிதரை இனி தமிழகம் கண்டிருக்கவே முடியாது அப்படின்னு பேசியிருக்காருங்க பவன் கல்யாண். அந்த எண்ணத்துல தான் அவர் சொல்றாரு. பவன் கல்யாணோட ஆட்சி தான் இங்க நடந்துட்டு இருக்கு. பவன் கல்யாண் அப்ப சோனியாவோட ஆட்சி தான் இங்க நடந்துட்டு இருக்கா? அகிலேஷ் யாதவோட ஆட்சி தான் இங்க நடந்துட்டு இருக்கா? யார் அது அகிலேஷ் யாதவ்? நீங்க தமிழக மக்கள் யார் அது? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு அமைச்சர் சேகர் பாபு, அவருக்கு கேட்க உரிமை இருக்கு. ஆமாங்க. யாருங்க பவன் கல்யாண்? அதான் நானும் கேட்குறேங்க. நீ சொல்லு யாரு விவரம்னு சொல்லு. பேர் என்ன? அகிலேஷ் யாதவ் யாருன்னு சொல்லு. எதை கூப்பிட்டு வந்த நீ? சரி, இதெல்லாம் இருக்கடா. சேகர் பாபுவை தேர்வு செய்தது யார் தெரியுமா? சேகர் பாபு எக்மோரில், எக்மோரா அது என்ன, எக்மோரில் அந்த ஹார்பர் துரைமுகம் தொகுதியில் சேகர் பாபு நிற்கலான்ற முடிவை எடுத்தது யார்? ஸ்டாலின் எடுத்தாப்லையா? இல்லை, முடிவெடுத்தது யார்? பீகார்லேருந்து வரவழைக்கப்பட்ட பிரசாந்த் கிஷோர் பாண்டே. உன் கட்சியில் எவன் எம்எல்ஏவாக நிற்கணும்னு முடிவெடுக்கிறது பிரசாந்த் கிஷோர். சரியா? பிரசாந்த் கிஷோர் வேலை பிடிச்சிட்டு நிற்க சொன்னால் வேலை பிடிச்சிட்டு நின்றவங்க தான் இந்த ஸ்டாலினும் இந்த உதவாநிதியும். ஜெயிச்சாங்கல்ல? ஜெயிச்சாங்கல்ல. அப்போ ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுவியா? அதுக்காக தான் நீங்களும் இப்போ அதை பண்ணுறீங்க. அதாவது அதிமுக அது இல்லைங்க, அதுக்காக நாங்கள் பண்ணோன்னு யார் சொன்னது? இது அதிமுகவோட விழாவா? ஃபுல்லாக முதல் வரிசையில் உட்காந்துருக்காங்க. அதிமுக கூட்டு வந்ததா பவன் கல்யாண? இந்து முன்னணியே அழைக்குது. இது முருகப்பெருமானுடைய விழா. அவர் ஒரு முருக பக்தராக அங்கே வராரு. சரியா? இதில் எப்படி நீங்கள் அதிமுகவை நினைக்கிறீங்க? அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது, அதிமுக கலந்து கொண்டார்கள், அவ்வளவுதான். சரி, பாயிண்ட் டேக்கன். கடைசியாக எனக்கு இது மட்டும் இல்லை எனக்கு இதை மட்டும் நீங்கள் இதை மட்டும் சொல்லுங்கள். பிரசாந்த் கிஷோர் இங்கே வந்து அவன் முடிவெடுப்பான் அண்ணா அறிவாலயத்தில். அவன் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பான். ஸ்டாலின் வந்து இப்படி நீங்க பெய்டுங்க. ஒரு பெய்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து கிளையண்ட்டுக்கு வந்து கன்சல்ட் பண்றாங்க. காசு கொடுத்து நீ வந்து வெளியூர் நாட்டுல இருந்து பவன் கல்யாண் காசு கொடுத்து கூட்டு வந்தீங்க. அது என்ன கூட்டு வந்தீங்க? என்னையே கேக்குறீங்க? சரி, ஓகே, சரிங்க. அதிமுக கூட்டு வந்ததா? அப்ப அதிமுக கூட்டு வந்தா நீங்க கேளுங்க. பவன் கல்யாண அதிமுக கூட்டு வந்தா நீங்க கேள்வி கேளுங்க. பவன் கல்யாணன் வந்து இந்து முன்னணி கூப்பிடுது. காசு கொடுத்து கூட்டு வந்தீங்களா, இல்லை நீங்கள் வந்து பக்தியின் அடிப்படையில் கூட்டு வந்தீங்களா? நீங்கள் போய் இந்து முன்னணியை கேளுங்க. அண்ணா திமுகவை ஏன் கேட்குறீங்க? நாங்கள் கேட்குறது திமுகவை பார்த்து. இதில் வேற மஞ்சள் அரைத்தாயா, களை பிடுங்கினாயா அப்படின்னு. அதெல்லாம் நீ செனட் ஆஃப் ரோடில் பண்ணக்கூடிய வேலை. அதெல்லாம் பண்ணதுனால தான் நீ வந்து அமைச்சர். மஞ்சள் அரைத்து, களை பிடுங்கி, பால் பாக்கெட் போட்டு அவங்க வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கி போட்டு அங்கே இருக்க செக்யூரிட்டிக்காரனே திட்டுறான். இந்த ஆள் என்ன எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து உட்காந்து. ஏன்னா அந்த செக்யூரிட்டின்னு தனியாக ரூம் இருக்குது. அந்த ரூமில் தான் இந்த ஆள் உட்காந்துருப்பாப்புல முழு நேரமாக. நீங்களே ஏதாவது ஏங்க உண்மையாக சொல்கிறேங்க. ஸ்டாலினுடைய வீட்டுக்கு வெளியில் செக்யூரிட்டிக்கும் தனியாக கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல இந்த ஆள் வந்து உட்காந்துட்டு நீங்கள் போக மாட்டேங்கிறான். விட்டா இங்கேயே சட்டையை மாற்றிக்கிறான், இங்கேயே வேட்டியை மாற்றிக்கிறான். விட்டா நம்ம அண்டர் வேலையை எடுத்தீங்களே மாட்டிப்பான் போல இருக்குது. இப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதுதான் உண்மை. இல்லை, எனக்கு கடைசியாக ஒரு விடை மட்டும் சொல்லுங்க. எனக்கு இந்த காணொலியில் நான் இன்னொரு ஒரு சவால் வேற. பவன் கல்யாண் தமிழகத்தில் எங்கே வேண்டுமானாலும் வந்து நிற்கட்டும். சரி, பவன் கல்யாண் தமிழகத்தில் எங்கே வேண்டுமானாலும் வந்து நிற்கட்டும். ஓகே, நான் உன்னை கேட்குறேன், ஸ்டாலினையும் உதவாநிதியும் சென்னையை விட்டு வெளில வந்து தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நிற்க சொல்ல. குளித்தலையில் நிற்க சொல்லு, கருணாநிதி முதலில் போட்டியிட்ட தொகுதி. திருவாரூரில் நிற்க சொல்லு, கருணாநிதி போட்டியிட்ட தொகுதி. டெல்டாவின் மகன் நான் டெல்டாக்காரன் என்று சொல்கிறேன்ல, டெல்டாவில் வந்து நில்ல. ஏன் குளத்தூர் விட்டு நவர மாட்டேங்கிறேன்? உன் பிள்ளை வந்து இருக்கிறதுலே சின்ன தொகுதி. சின்னதுன்னா சின்னது, அதுக்கு தொகுதியும் சின்னது அப்படின்னு இருக்கிறதுலே சின்ன தொகுதியாக ஏன் சேப்பாக்கத்தை தேர்வு பண்ணாப்புல? வர சொல்லு, வெளில நிற்க சொல்லு பார்க்கலாம். சரி, சவால் விட்டுருக்கீங்க. எனக்கு கடைசியாக அந்த விடை மட்டும் சொல்லுங்கள். இதுக்காக தான் அந்த காணொலியில் அந்த கேள்வி எழுப்பணுன்றதுக்காக தான் நான் இதை பற்றி பேசினேனே. ராஜேந்திர பாலாஜி அது மட்டும் சொல்லலை. விஜய் அவர்களை நீங்கள் திமுகவை எதிர்க்கிறீங்க, ஸோ திமுகவை தோற்கடிக்கணும்னா நீங்கள் எங்கள் அணியில் வாங்க, எங்கள் கூட கூட்டணி சேருங்கன்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னா, பாஜக வேணாங்க, விஜய் வந்தால் பாஜக கழட்டி விட்டுருவோம்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னு நீங்களே கற்பனை பண்ணுறீங்க. எங்கள் அரசியலில் கற்பனை. ஒருத்தர் வேணும்னு சொல்கிறதா இன்னொருத்தர் வேண்டாம்னு சொன்னதா அர்த்தமா?
எங்க விஜய் வந்து பாசிசம்னு சொல்றாரு, எப்படி அவங்க இருக்கிற இடத்துல வந்து நிப்பாரு? அவர் வந்து என்ன சொல்றாரு, அதே விஜய் என்ன சொல்றாரு, நாங்கள் வந்து அரசியல் எதிரியான திமுக வீழ்த்துவதற்கு எந்த விதமான தியாகத்தையும் செய்வதற்கு தயார் அப்படின்ட்டு. ஸோ அப்ப என்ன நினைக்கிறார் ராஜேந்திர பாலாஜி, பாஜக அதிமுக போதாது, இது ஒரு வலுவான கூட்டணி இல்லைன்னு நினைக்கிறாரு போல. அப்படிதானே பார்க்கணும். அப்படி நாங்கள் பார்க்கல. நம்ம எப்படி பார்க்குறோம், ராஜேந்திர பாலாஜி மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே எப்படி பார்க்குறோம்னா, திமுக எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரே குடையின் கீழ் வர வேண்டும் தான் நம்ம சொல்கிறோம். அனைவரும்னு சொல்லும்போது விஜயும் தான் அதில் நடக்கும், அனைவரும் சொல்லும்போது சீமான் அவர்களும் தான் அதில் நடக்கும். எல்லாரும் ஒன்றா வந்து இவனுங்க எதிர்கட்சி வரிசையில் கூட இல்லாத அளவுக்கு இவங்களை வந்து ஓட விடணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட்டணி கட்சிகள் டெபாசிட்டை வாங்க அது நிலைக்கு கொண்டு போகணுன்றத எதிர்பார்ப்பு. இதைத்தானே நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். திமுகவை ஆட்சிப்படத்திலேருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக திமுக எதிர்ப்பு வாக்குகள் அனைத்தையும் ஒன்று சேர்ப்போம். இதுதான் நம்ம சொல்லக்கூடியது. சரி, இப்போ இந்த இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விளக்கத்தை நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுவாங்க. மிக்க நன்றி உங்களோட விடைக்கு. தேங்க்யூ.